எங்களுக்கு இந்த லைஃப் எண் அப்படின்னா என்ன, இந்த வாழ்க்கை நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். மனிதனுக்கு வாழ்க்கையில் 50 விஷயங்கள் தேவைப்படும், நல்லதாக இருக்கும். 50 விஷயங்கள் வேணுன்றதாக இருக்கும். 50 விஷயங்கள் வேணாம் அப்படிங்கிறது இருக்கும், தேவைப்படாதது இருக்கும். நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். தேவைப்பட்டது மட்டும் நம்ம தெரிஞ்சிக்க கூடாதுன்றது இல்லை, தேவை இல்லாதது தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுமாரி இந்த லைஃப் என்னங்கிறது அந்த 50-50-100 சொன்ன பாருங்கள், அதில் ஒன்று போய் உங்களை கனெக்ட் பண்ணும். இந்த டேட்டா பற்றி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பீங்க. 26/6/1972 உங்களுக்கு இதுமாதிரி ஒரு லைஃப் எண்ணுன்னு இருக்குது. போட்டாக்கா எல்லாம் கூட்டினாக்கா 222 வருது. 222 கூட்டினா மொத்தம் 6 வருது. இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னாக்கா, ஹார்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நான் சொல்கிறதே நீங்கள் போட்டாலும் வரும் கணக்கு, நீங்களாக கூட வேறு எதை கூட போட்டுக்கலாம். இப்போ 109 1 9 10 10 for 1. இந்த 1 வந்து இவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தது எல்லாம் 1ஆம் நம்பரில் தான் நடந்திருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வாழ்க்கை எண் பற்றின விரிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒவ்வொரு பதிவுலையுமே ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்புகளை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார். இதுக்கு முந்தைய பதிவுகளில் கூட நீங்கள் லைஃப் எண் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, சார் அதை பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள், லைஃப் எண் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை வச்சுருந்தாங்க சார். எங்களுக்கு இந்த லைஃப் எண் அப்படின்னா என்ன, இந்த வாழ்க்கை நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு முறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒரு நிறைய பேர் அதை இருந்தாலும் சார் கிட்ட எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நிறைய அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டதுனால நம்ம மறுபடியும் அந்த பதிவு கொடுக்குறோம் சார். ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் புரியாது இல்லையா. நான் கூட ஒரு 42 வருஷம் ஆகுது. ஆனால் டிவி மீடியாவில் வரும்போது விஜய் டிவிக்கு அப்போ தான் உள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடியே நான் ஃபாரின் டிவிலாம் பண்ணிட்டேன். ஆமாம், அது வேறு விஷயம். அப்போ விஜய் டிவியில் என்ட்ராக போகும்போது நாம் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லும் போகும்போது ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கணும். இந்த எண்களை பற்றி சொல்லும்போது பர்சனலாக நிறைய பார்க்குறேன். மீடியா மூலமாக சொல்லும்போது அது வேறு மாதிரி போகும். அப்படி சொல்லும்போது ஒரு 6 மாதம் நான் அதுக்கு டைம் எடுத்தேன். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபிங்கர் டிப்ஸில் இப்போ வச்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் புரியும். ஓகே, இனியோ அது 25 வருஷம் முன்னாடி இருக்கும், கம்மி இருக்காது. இப்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு விஷயங்களாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா மக்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். இப்போது லைஃப் எண் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். சொன்னோம், ஒரு முறை தான் சொன்னோம். ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியப்படும், தெரியப்படும். அப்போ அதை அவங்க அதை கேட்சப் பண்ணிப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த லைஃப் எண் அப்படின்னாக்கா, மனிதனுக்கு வாழ்க்கையில் 50 விஷயங்கள் தேவைப்படும், நல்லதாக இருக்கும். 50 விஷயங்கள் வேணுன்றதாக இருக்கும். 50 விஷயங்கள் வேணாம் அப்படிங்கிறது இருக்கும், தேவைப்படாதது இருக்கும். நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். தேவைப்பட்டது மட்டும் நம்ம தெரிஞ்சிக்க கூடாதுன்றது இல்லை, தேவை இல்லாதது தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுமாரி இந்த லைஃப் எண்ணுங்கிறது அந்த 50-50-100 சொன்ன பாருங்கள், அதில் ஒன்று போய் உங்களை கனெக்ட் பண்ணும். அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்து இருக்காது. இது வரைக்கும் சோஃபார் இப்போ கூட வெளிநாட்டில் இதை பார்த்துட்டு அப்போ நான் சிலர் கேட்டுட்டு போட்டு அனுப்புங்கன்னா சொல்லுவேன், ஐயா அதுதான் ஏன் உண்மை, நீங்கள் என்ன அப்படியே இருக்குது அந்த லைஃப் எண்ணுங்கிறது. இதை பிரசன்னம் கூட சொல்லலாம். பிரசன்னத்துக்கு பார்க்கும்போது இப்படி தான் கேட்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். இது அதே தான். நான் அதுக்கு லைஃப் என்னன்னு பேர் வச்சுருக்கேன், எப்படினாலும் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டேட்டா பற்றி 26/6/1972, 26/6/1972. இதனுடைய ஃபார்மெட்டு பார்த்திங்கனாக்கா 8616, 8616. இதில் ஒரு 5 நம்பர் சொல்லணும், 5 நம்பர் சொல்லணும். 5 நான் வரவங்கள இந்த 5 எப்படின்னாக்கா 26/6/1972 நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் டேட்டா பார்த்து நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்ல வந்தேன். உங்கள் டேட்டா பார்த்து நீங்கள் எதை நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ 26 நான் போடலாம், 1972 இருக்குது, 19 போடலாம், 72 போடலாம், 26/6 66 போடலாம், 26 இப்படி. இது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டது. நம்பரை மாற்றி கூட போடலாம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ 68 வச்சிங்களா, 5 நம்பர் சொல்லணும். 23, 72, 40, 19. இது மொத்தம் 5ஐயும் கூட்டணும். சிங்கிள் டிஜிட்லாகவும் இருக்கலாம், டபுள் டிஜிட்டாகவும் இருக்கலாம். நான் சும்மா டபுள் டிஜிட்டு போட்டேன். மாற்றி மாற்றி கூட போடலாம். ஏதோ ஒரு நம்பர் உங்கள் நம்பருக்குள்ளேயே போடணும். இப்போ நான் சொன்ன நம்பர் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது. 68ங்கிறது அந்த 6, அந்த 8, அந்த 8, 6, 1, 6, 26 இருக்குல்ல, அது 86, 68ன்னு போட்டுவோம். 23 அந்த இது மாதிரி போட்டு கூட்டினாக்கா 222ன்னு வருது. 222. அப்போ 2, 2, 2, 6. இவருடைய ஃபார்மெட்டு 8, 6, 1, 6. இப்போ இவருக்கு 6ன்னு வந்து நிற்கிது. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த டேட்டா பற்றி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பீங்க. 26, 6, 1972. உங்களுக்கு இது மாதிரி இது மாதிரி ஒரு லைஃப் எண்ணுன்னு இருக்குது. போட்டாக்கா எல்லாம் கூட்டினாக்கா 222ன்னு வருது. 222 கூட்டினா மொத்தம் 6ன்னு வருது. இப்போ உங்களுக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னாக்கா, ஹார்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், ரொம்பவும் வீக்காக இருக்கும். சில பேர் ஹேஞ்சியோ பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ எனக்கு இந்த 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 பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் ஒரு ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதே தான். அப்படி எங்களுக்கு இது வரைக்கும் இல்லை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களை வந்துட்டு அதான் சொல்கிறேனே, 50 விஷயங்கள் நமக்கு தேவையானது, 50 விஷயம் நமக்கு தேவையானது கூட இருக்கும். அது 50 இருக்கும், 500 கூட இருக்கலாம். வாழ்க்கைக்கு எதுனாலும் இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே நம்ம லைஃபுக்கு தேவைப்படுது. இதில் வந்து வெறும் 6 இருக்குது. இந்த 6க்கு சொல்லப்படுறது இந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, அதான் பிரச்சனை எண், அதான் லைஃப் எண். நம்ம லைஃபையே குறித்து சொல்கிறது. இந்த 6ன்னு வரும்போது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். இந்த டேட்டா பர்த் உள்ளவங்களுக்கு இதை சொல்கிறேன், அது ஆமாவா இல்லைன்னு பாருங்கள். ஹார்ட் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. ஆஞ்சியோ பண்ணியிருப்பீர்கள், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், இல்லைன்னாலும் வரப்போகுது. ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஹெல்த்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்ப கேர் எடுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து நல்ல பணம் சம்பாரிச்சா கூட சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் இன்னும் நீண்ட நாள் வாழ முடியும். அதற்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும். அது ஒத்துழைக்கலை, ரொம்ப வீக்காக இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்னு அது சொல்லுது. ஆமாவும் இல்லை நீங்கள் பாருங்கள். ஆமாங்க கரெக்டுன்னு நீங்களே பார்த்து உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரி, இது ஒன்று டேட்டு. இன்னொரு டேட்டு, இதுதான் இன்னும் பிரமிப்பாக இருக்கும். அப்படியே அரசியலுக்குள்ளே வருவோம். சும்மா வந்து சொல்லி போவோமே, நம்ம இப்போ ஜென்ரலாக போட்டோம். இப்போ அப்படியே ஒரு தளபதியாக இருந்தவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் டேட் ஆஃப் பர்த் 22, 6, 1974. ஃபார்மேட் படி 4, 6, 3, 4. இவருக்கு நம்ம லைஃப் என்ன போட போகிறோம் ஒரு 5 நம்பர் சொல்லலாம். சிங்கிள் டிஜிட்டு, டபுள் டிஜிட் எதுனா இருக்கலாம். 74, 22, 44, 64, 36. மொத்தத்தையும் கூட்டுங்க, 240 வரும். 240 கூப்பிட்டா 2, 4, 6. 0 விட்டுருங்க. 2 + 4 6. அப்படியே நிற்கட்டும். இங்கே முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின், அவருக்கு டேட்டா பார்த்து 1/3/1953. அதுக்கு நம்ம லைஃப் எண் போட்டோம்னாக்கா அதான் 94, 39, 14, 95, 31. மொத்தத்தையும் கூட்டினா 273. 273 கூட்டிங்கனாக்கா 1, 12, 1, 2, 3. 3 வருது. இவருக்கு 6 வருது. அதாவது அந்த நம்பர் அவங்க டேட்லேயும் இருக்குது. 6ன்றது வந்து இப்போ உள்ள முதலமைச்சர் விஜய்க்கும் 6 இருக்குது. 22, 6, 1974. அந்த 6 அங்கே வருது. முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு 273, 3. அவர் டேட்லேயும் 3 இருக்குது. 1, 3, 1953 இருக்குது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இவர் 6, இவர் 3. இந்நாள் முதலமைச்சர் 6, முன்னாள் முதலமைச்சர் 3. நம்ம ஃபார்மெட்டில் 6, 3 ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 3 வந்துட்டு எதிர்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அது நம்பர் அங்கே எதிர்ப்பு இருக்குது, இங்கே அரசியலையும் வந்துட்டு இவங்க 2 பேர் தானே எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டாங்க. வந்துருச்சு. அப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு டேட் ஆஃப் பர்த் 3, 4, 1981. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு வேறுபடுது, அதை சொல்கிறதுக்காக. 3, 4, 1981. நம்ம ஃபார்மட் படி 3, 4, 1, 8. இது ஒரு 5 நம்பர் சொல்லணும். 21,
14 34 9 31 கூட்டினா 109. இதில் இன்னொன்று இருக்குது. நான் சொல்கிறதே நீங்கள் போட்டாலும் வரும் கணக்கு, நீங்களாக கூட வேறு எதை கூட போட்டுக்கலாம், அப்பையும் கணக்கு வரும். இப்போ 109 109 1 9 10 10 10 ஃபார் 1. இந்த 1 வந்து இவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தது எல்லாம் 1ஆம் நம்பரில் தான் நடந்திருக்கும். இப்போ ஒருத்தருங்க குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்கு ஒரு அடிக்கல் நடுறது, எல்லா விஷயங்களும் எல்லாம் நல்ல உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லாமே இந்த 1ஆம் நம்பரில் தான் வந்திருக்கும். 1ஆம் நம்பர் 1ஆம் தேதி 10 19 இவ்வளோ தான் வந்திருக்கும். ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பார், அவர் தேதியிலையும் அந்த 1 தான் இருக்கும். நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க, கிரகப்பிரவேசம் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். உங்கள் வீட்டு நம்பர் பார்த்தா 1ன்னு இருக்கும். இந்த 1 நம்பர் உங்கள் லைஃப்பில் நிறைய இடத்துல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். அந்த 1 நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிங்கன்னு அர்த்தம். அதை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. இந்த 1 தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய மாற்றத்துக்கு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ இந்த லைஃப் என்னங்க மூலியமாக சொல்லப்பட்டதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு 1ஆம் நம்பர் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு காரியம் செய்யுங்க. இன்னும் பல வெற்றிகளை, இன்னும் மேலும் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு 1 அப்படின்னு லைஃப் நம்பர் சொல்லுது. இது ஒரு மாதிரியான பிரசனம். நியூமராலஜியில் ஒரு பிரசன்ன முறையில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இதுக்கு பேர் லைஃப் ஏன்னு நான் டைட்டில் வச்சுருக்கிறேன். பிரசனம் மெத்தட் வந்து பிரசன்னம் மாதிரி, அதுக்கு நான் டைட்டில் வச்சுக்கிறது லைஃப் ஏன். நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று சொல்லிட்டு தானே வரும். ஸோ அப்போ இது என்னென்னா, அதை சார் நீங்களே ஒரு நம்பர் போட்டுக்கிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்களாக ஏதாவது ஒரு நம்பர் கூட போட்டுக்கலாம். உங்கள் டேட்டில் மாற்றி மாற்றி கூட போடலாம். அதே போடணும் இல்லை, அங்கே ஒரு நம்பர் அதை சொல்லும் உங்கள் லைஃப்பை. அது பிரசன்ன நம்பர். சார் எங்களுக்கு சொல்ல தெரிஞ்சால் பரவாயில்ல, சொல்ல தெரியல நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட அனுப்புங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு பக்கத்தில் 5 நம்பர் போடுங்க. சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்டாக கூட இருக்கலாம். அப்படியே கூட உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க, நான் பதில் கொடுக்குறேன். வேர்ல்டு ஃபுல்லாக கொடுக்குறேன். எல்லோரும் அசந்து போயிட்டாங்க. ஐயா லைஃபோட மேட்ச் பண்ணி பாருங்கள் நடந்திருக்கா இல்லையான்னு. அப்படியே போட்டு ப்ரிடிக்ஷன் ஒரே ப்ரிடிக்ஷன் எல்லாத்துக்கும் வராது. வேறு மாறி மாறி வரும். ஆமாம், டோட்டலாகவே மாறி போயிடும். சொல்கிற ப்ரிடிக்ஷன் ஒரே மாதிரி வராது. அதுக்கு தான் லைஃப் என்னங்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு என்ன சொல்ல, நம்ம ஃபார்மேட்டில் ஒவ்வொரு இதுலேயே நிறைய கண்டுபிடிச்சி மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் கொடுக்குறது எதுக்குன்னா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது லைஃப்பில் நிறைய மாற்றங்களையும் நிறைய நிகழ்வுகளையும் உங்களுக்கு அது லைஃப் மேலே முன்னேற்றுவதற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி எப்பவுமே மக்களுக்கு சப்போர்ட்டிங் இடத்துல தான் இருக்குது. நானும் கூடவே இருக்கிறேன். ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் மக்கள் எல்லோரும் வந்து பயன்படுத்தி ஒரு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் சார். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.